மதுரையில் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்காஹ் மேட்ரிமோனியின் சார்பில் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலாமாக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியோருக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்காஹ் மேட்ரிமோனியின் தலைமை அலுவலகம் அருகில் யாதவர் பண்பாட்டு கழக அரங்கத்தில் பீஸ் பவுண்டேஷன் பீஸ் நிக்காஹ் மேட்ரிமோனியின் நிறுவனர் முகமது பாரு, சர்வேயர் காலனி பள்ளிவாசலின் துணைச் செயலாளர் முகமது அயூப் கான் ஆகியோர் தலைமையில் உலாமாக்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமது நிறுவனம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் நமது பீஸ் நிக்காஹ் மேட்ரிமோனி மற்றும் பீஸ் பவுண்டேஷன் சார்பாக ரம்ஜான் கொண்டாடும் கஷ்டப்படக்கூடிய 2000 ஏழை எளிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசு பொருட்களை வழங்குவதை இலக்காக கொண்டு இன்று ரம்ஜான் பரிசு பொருட்களாக அரிசி, மளிகைப் பொருட்கள், கணவனை இழந்த பெண்களுக்கு உதவித்தொகை ஆகியவைகளை 300க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. பரிசு பொருட்களை பெற்ற ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி பொங்க சென்றனர். இந்நிகழ்வில் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அல்லாஹ். நம்ம பீஸ் ஃபவுண்டேஷன் பீஸ் நிக்காஹ் நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ரமலான், கிறிஸ்மஸ், தீபாவளி ஆகிய காலங்களில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுடைய அந்த பண்டிகை காலங்களில் வாழ்வாதார தேவைகளான அரிசி, மளிகை பொருள், கணவனை இழந்த பெண்களுக்கு நிதி உதவியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது 10வது ஆண்டாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இந்த ஆண்டு மட்டும் 2000 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுக்குறோம். இதனால் பல பெண்களுக்கு, பல ஏழை குடும்பங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருந்தது. இது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய அனைவரும் துஆ பிரதா செய்யும். என்னுடைய பேர் முகமது ஃபாரூக். இந்த பீஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டராக இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கவலை வந்தது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாருங்கள், ஒவ்வொரு ரமலானுடைய காலங்களிலும் சரி, ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் சரி, எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களில் இன்றைக்கு அந்த அடிப்படை தேவையை வசதிகளை செய்ய முடியாமல் எத்தனையோ அந்த வட்டிக்கு கடன் வாங்கி, அதே போல் பொருட்களை இல்லாமல் எத்தனையோ பேர் இன்ஷால்லா அந்த பண்டிகை கொண்டாட கஷ்டப்படுறாங்க. இவங்கெல்லாம் நம்ம அதிகமாக இந்த பண்டிகை காலங்களை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சரி, அதே போல் ஒவ்வொருவரும் கடன் பிரச்சனையாக அதிகமாகி கோர்ட்டுக்கு நம்ம அட்வொகேட்னால கோர்ட்டுக்கு வரதான் பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சு கொண்டு